ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரின் வாழ்க்கை. சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்ற இயற்பெயரைக் கொண்ட ரஜினிகாந்த் திரைப்பட உலகில் இல்லாத ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியவர். அவரது வாழ்க்கை ஒரு சாதாரண இளைஞன் எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தான் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம். ஆரம்பகால வாழ்க்கை. பிறப்பு 1950ஆம் ஆண்டு பெங்களூரில் பிறந்தார். தொழில் பஸ் கண்டக்டர், தச்சர் போன்ற பல்வேறு தொழில்களை செய்துள்ளார். நடிப்பு பயிற்சி மெட்ராஸ் திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயின்றார். திரைப்பட உலகில் அறிமுகம். முதல் படம் அபூர்வ ராகங்கள் 1975. பிரபலம் பாக்யராஜ் இயக்கிய படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார். சூப்பர் ஸ்டாராக உயர்ந்த காலம். ஸ்டைல். தனித்துவமான ஸ்டைல் மற்றும் வசன உச்சாடனத்தால் ரசிகர்களை கவர்ந்தார். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். பல படங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். தமிழ் சினிமாவின் முதுகெலும்பு. தமிழ் சினிமாவின் முக்கிய நாயகனாக திகழ்ந்தார். அரசியல் நுழைவு. சிறிது காலம் அரசியலில் ஈடுபட முடிவு செய்தார். ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ரசிகர்கள் அவரது அரசியல் நுழைவை கொண்டாடினர். தற்போதைய நிலை. திரைப்படங்கள். இன்றும் திரைப்படங்களில் நடித்து வருகிறார். ரசிகர்கள். இன்றும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ளார். ரஜினிகாந்த் என்பவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, ஒரு கலாச்சார அடையாளம். அவரது வாழ்க்கை கடின உழைப்பு மற்றும் திறமையின் மூலம் எந்த உயரத்தையும் அடையலாம் என்பதற்கான உதாரணம். திரையில் எப்போதும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் தனது வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்துள்ளார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பல்வேறு தொழில்களை செய்து பின்னர் திரைத்துறையில் தனக்கென ஒரு இடம் பிடித்தது எளிதான காரியமல்ல. ஆரம்பகால கஷ்டங்கள். பொருளாதார நிலை. ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தார். குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் சிறு வயதிலிருந்தே பல்வேறு வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. படிப்பு. குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து படிப்பை தொடர முடியவில்லை. திரைத்துறையில் நுழைதல். திரைத்துறையில் நுழைவதற்கு முன்பு பல்வேறு தொழில்களை செய்துள்ளார். பஸ் கண்டக்டர், தச்சர் போன்ற வேலைகளை செய்துள்ளார். திரைத்துறையில் சந்தித்த சவால்கள். சிறிய வேடங்கள். திரைத்துறையில் முதலில் சிறிய வேடங்களிலேயே நடிக்கத் தொடங்கினார். அங்கீகாரம். தனக்கென ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது. வெற்றி தோல்விகள். பல படங்கள் வெற்றி பெற்றாலும் சில படங்கள் தோல்வியும் அடைந்தன. மக்கள் மத்தியில் ஏற்பட்ட எதிர்ப்புகள். ஸ்டைல். ரஜினிகாந்த் அவர்களின் தனித்துவமான ஸ்டைல் மற்றும் வசன உச்சாடனம் சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சூப்பர் ஸ்டார் பட்டம். அவர் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்ற பிறகு அவரை பற்றிய பல விமர்சனங்கள் எழுந்தன. அரசியல் நுழைவின் போது சந்தித்த சவால்கள். ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. ரசிகர்கள் அவரிடம் மிகவும் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தனர். அரசியல் அனுபவம் இல்லாமை. அரசியல் அனுபவம் இல்லாததால் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த கஷ்டங்களெல்லாம் இருந்தபோதிலும் தனது கடின உழைப்பு மற்றும் திறமையின் மூலம் இன்று அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறார். தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக சில உடல்நிலை பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறார். அவரது உடல்நிலை குறித்து பல தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. முக்கிய உடல்நிலை பிரச்சினைகள். உயர் இரத்த அழுத்தம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தசைவலி. அடிக்கடி தசைவலி ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. மருத்துவமனை அனுமதி. சில சமயங்களில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நிலை குறித்து அவரது ரசிகர்கள் மிகவும் கவலை கொண்டுள்ளனர். அவரது விரைவான நலனுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் ஒரு சூப்பர் ஸ்டாராக மட்டுமல்லாமல் சமூக சேவையிலும் பல நல்ல செயல்களை செய்துள்ளார். அவரது சில நல்ல செயல்கள் இவை. சமூக நலத்திட்டங்கள். அவர் பல சமூக நலத்திட்டங்களை ஆதரித்துள்ளார். குழந்தைகள் நலன், பெண்கள் உரிமை, கல்வி போன்ற துறைகளில் பங்களித்துள்ளார். பஞ்ச பாதிப்பு. தமிழகத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார். புயல் பாதிப்பு. புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிதி உதவி செய்துள்ளார். கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி செய்துள்ளார். மருத்துவமனைகளுக்கு நிதி உதவி செய்துள்ளார். கலை மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு அளித்துள்ளார். ரசிகர் மன்றங்கள். அவரது ரசிகர் மன்றங்கள் இரத்த தானம், கண் தானம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. அவரது ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை ஊழலுக்கு எதிரான இந்தியா உறுப்பினர்களுக்கு அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க இலவசமாக வழங்கினார்.